வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம தட்ஸ் வாட், தட்ஸ் வை, தட்ஸ் ஹவ், தட்ஸ் வேர் அண்ட் தட்ஸ் வென் இந்த கன்ஜங்ஷன்ஸ் இல்லைன்னா இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் இதையெல்லாம் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தட்ஸ் வாட் அப்படின்னா தட் இஸ் வாட், அதுதான் நம்ம ஷார்ட்டா தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதைத்தான், அதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த தட்ஸ் வாட் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ரொம்ப காமனா நம்ம பேசுறப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதைத்தான் நான் சொன்னேன், அதைத்தான் நான் தேடினேன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? இப்ப அதைத்தான் அவர் சொன்னாரு, அவர் சொன்னார் அப்படின்னா he said. அதே அதைத்தான் அவர் சொன்னாரு அப்படின்னா நம்ம வந்து தட்ஸ் வாட் he said அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். முன்னாடி ஒரு தட்ஸ் வாட்டை சேர்த்துப்போம், அவ்வளவுதான். அதைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னா நான் பார்த்தேன் அப்படின்னா ஐ saw. அதைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னா தட்ஸ் வாட் ஐ saw. அவ எனக்கு கொடுத்தா அப்படின்னா she gave me அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் அவ எனக்கு கொடுத்தா அப்படின்னா தட்ஸ் வாட் she gave me. சோ இப்படிதான் நம்ம இந்த தட்ஸ் வாட்ங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்ப இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது அப்படின்னு பார்க்க போறோம். சோ தட் இஸ் வாட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த தட் இஸ் நம்ம வந்து இஸ் தட் அப்படின்னு மாத்தி போட்டுக்கு போறோம். அப்படி பண்ணினா அது வந்து ஒரு கொஸ்டின் ஆயிடும். அதுதானே அவர் சொன்னாரு அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டினா கேட்க போறோம். அப்ப இஸ் தட் வாட் ஹி செட்? பாருங்க, இதுல எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இந்த தட் இஸ் வந்து இஸ் தட்னு மாத்திருக்கோம், அவ்வளவுதான். அப்ப அது வந்து ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சு. சோ இஸ் தட் வாட் ஹி செட்? நீங்க கேட்டது இதுதானா, இதுதான் நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்கறதா இருந்தா, நீங்க கேட்டீங்கன்னா யூ ஆஸ்ட். இதைத்தான் நீங்க கேட்டீங்களா அப்படின்னா இஸ் திஸ் வாட் யூ ஆஸ்ட்? இங்க ஒரு டிஃபரன்ஸ் நோட் பண்ணுங்க. இங்க நான் தட்டுன்னு யூஸ் பண்ணிருக்கோம், இங்க திஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்கோம். அத அப்படின்னு சொன்னா தட்டுன்னு நம்ம சொல்லுவோம், இத அப்படின்னு நம்ம சொன்னா திஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ தட் இஸ் வாட், திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ இதைத்தான் நீங்க கேட்டீங்களா அப்படின்னா இஸ் திஸ் வாட் யூ ஆஸ்ட்? அடுத்தது இதத்தான் அவ கொடுத்தாளா, அவ கொடுத்தா அப்படின்றதுக்கு she gave meன்னு சொல்லுவோம். இதத்தான் அவ உனக்கு கொடுத்தாளா அப்படின்னு கேட்கறதா இருந்தா is this what she gave you? சோ இந்த இடத்துல அதத்தானா இல்ல இதத்தானாங்கிறத பொறுத்து is that இல்ல is this இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம், அவ்வளவுதான். அதுதான் என்ன ஃபிட்டாக வைத்துள்ளது. நான் என்னுடைய டெய்லி ரொட்டீனை பத்தி சொல்லிட்டு இதெல்லாம் பண்றதுதான் என்ன ஃபிட்டா வச்சிருக்கு. இல்ல நான் வந்து ஒரு ஹேபிட் வச்சிருக்கேன், நான் வந்து காலையில இதை குடிப்பேன், அதனாலதான் நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் என்ன ஃபிட்டா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ தட் இஸ் வாட் கீப்ஸ் மீ ஃபிட். இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த தட் இஸ் வாட்ங்கிறத நம்ம அப்படியே இட் கீப்ஸ் மீ ஃபிட் அப்படிங்கிற மாதிரி இட்டுங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாவே இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதனாலதான் இங்க வந்து கீப்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ தட் இஸ் வாட் கீப்ஸ் மீ ஃபிட். இதத்தான் அவ என்ன கொண்டுட்டு வர சொன்னா. சோ அவ என்ன கொண்டுட்டு வர சொன்னா அப்படின்னா she told me to bring. இதத்தான்றதுனால this is what she told me to bring, அவ்வளவுதான். சோ நீங்க எது சொல்றதா இருந்தாலும் முன்னாடி ஒரு தட் இஸ் வாட் இல்ல திஸ் இஸ் வாட், இதத்தான் அதத்தான் நீங்க சொல்றதா இருந்தா நீங்க ஜஸ்ட் திஸ் இஸ் வாட் தட் இஸ் வாட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த டென்ஸ்ல உள்ள சென்டென்ஸா இருந்தாலும் அது கூட நம்ம சேர்த்துக்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தட் இஸ் வை. அதுதான் நம்ம ஷார்ட்டா தட்ஸ் வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதனாலதான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ அதனாலதான் எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் அப்படின்னா எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம். அதனாலதான் அப்படின்னா தட்ஸ் வை. சோ தட்ஸ் வை எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம். அதனாலதான் நேத்து நான் வரல. போன சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சு. இங்க நம்ம வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். நேத்து நான் வரல, ஐ டிடன்ட் கம் எஸ்டர்டே. So that's why I didn't come yesterday. ஒரு ரீசனை சொல்லிட்டு அதனாலதான் நான் நேத்து வரல அப்படின்னு சொல்றதுக்கு that's why I didn't come yesterday. ஏதோ ஒரு சரியா படிக்கல இல்ல சும்மா விளையாண்டுட்டே இருந்த அப்படிலாம் நம்ம வந்து ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு அதனாலதான் நீ பாஸ் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So that's why you didn't pass the exam. That's why you didn't get the job. இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? சோ இது வந்து நம்ம இந்த தட்ஸ் வாட், தட்ஸ் வை, தட்ஸ் ஹவ் இதெல்லாம் நம்ம ஸ்போக்கன்ல நிறைய யூஸ் பண்ணலாம். எழுதுறப்ப நம்ம இந்த மாதிரி தட்ஸ் வை அப்படி யூஸ் பண்ணாம தட் இஸ் அப்படின்னு பிரிச்சு எழுதுறது ரிட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது அதனாலதான் எல்லாரும் அவரை பத்தி பேசுறாங்க. சோ எல்லாரும் அவரை பத்தி பேசுறாங்கன்னா everyone is talking about him. So that's why everyone is talking about him. அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். தட் இஸ் வைய நம்ம அப்படியே இஸ் தட் வை அப்படின்னு நம்ம பண்ண போறோம். சோ அதனாலதான் நீ அழுதியா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் தட் வை யூ கிரைட். அடுத்தது அதனாலதான் அவன் நாளைக்கு வரானா அப்படின்னு கேட்கறதுக்கு
நாளைக்கு வரான் அப்படின்னா he is coming tomorrow. ஃபியூச்சர் டென்ஸ் நாளைக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். ஆனா கூட ஒரு விஷயம் கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே பேசுவோம். இதை பத்தி நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி பாக்குறப்ப கூட சொல்லியிருக்கோம். சோ நாளைக்கு அவன் வரான் அப்படின்னா he is coming tomorrow. ஓ அதனாலதான் நாளைக்கு அவன் வரானா அப்படின்னா is that why he is coming tomorrow? அதனாலதான் நீங்க வருத்தப்படுறீங்களா? சோ நீங்க வருத்தப்படுறீங்க, நீங்க அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா you are upset. அதனாலதான் நீங்க வருத்தப்படுறீங்களான்னா is that why you are upset? சோ அதனாலதாங்கிற வார்த்தைக்கு நம்ம is that why அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது that is how இல்லைன்னா that's how. அப்படின்னா அப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். சோ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணிதான் அப்படித்தான் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். சோ that's how. அப்படித்தான் அப்படின்னா that's how I scored good marks. அப்படிதான் எனக்கு அவங்கள பத்தி தெரிய வந்துச்சு. எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா I came to know about them. எனக்கு அவர்களை பற்றி தெரிய வந்தது அப்படின்னா I came to know about them. இப்படிதான் அப்படின்றதுனால that's how I came to know about them. அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். that is how நம்ம is that how அப்படின்னு மாத்த போறோம். மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் சென்டென்ஸ்ல செய்ய போறது இல்ல. ஜஸ்ட் that is how is that howன்னு மாத்தினா அது வந்து ஒரு கொஸ்டின் ஆயிடும். இப்படிதான் நீங்க இதை செஞ்சீங்களா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சோ நீங்க செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க அப்படின்னா you did it. இப்படிதான் செஞ்சீங்களான்னா is that how you did it? அடுத்து நம்ம பார்க்க போற phrase that's where. அங்குதான், அங்கேதான். ஏதாவது ஒரு இடத்தையோ ஒரு சொல்றப்போ நம்ம வந்து that is where அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கதான் அவ படிக்கிறா, அந்த ஸ்கூல்ல தான் அவ படிக்கிறாங்கிறத அங்க பார்த்தோம் இல்லையா, அங்கதான் அவ படிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்கதான் படிக்கிறா அப்படின்றதுக்கு that's where she is studying. அடுத்தது ஏதாவது ஒரு கடையை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். அது தெரியுமா உனக்கு அந்த கடையை, அங்கதான் நான் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல எப்பவுமே நான் அங்கதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து ஒரு ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்க ஒரு சென்டென்ஸ். நான் எப்பவும் அங்கதான் ட்ரெஸ் வாங்குவேன் அப்படின்னா I buy all my dresses. That's where I buy all my dresses. நீ அங்கதான் ஒர்க் பண்றியா? ரொம்ப காமன் கொஸ்டின் இல்லையா? So is that where you are working? அடுத்து நம்ம பார்க்க போறது that is when. when அப்படிங்கிறப்போ ஒரு டைமை பத்தி சொல்றோம், அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால that is when அப்படின்றது மட்டும் இல்ல, நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு சமயத்தை பத்தி பேசுறப்போ, அந்த டைமை பத்தி நம்ம பேசுறப்போ that was when அது கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். சோ நான் மற்ற phrases எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே that is what, that is why அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த when அதை யூஸ் பண்றப்ப மட்டும் பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா அதை நம்ம that was when அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் ஷார்ட்டா நம்ம சொல்றதுக்கு that's when அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க அதை பிரிச்சு எழுதுறீங்களானா அப்போ நம்ம அதை that was when அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல எழுத வேண்டியிருக்கும். சோ பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா that is when நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா that was when நம்ம சொல்லுவோம். பட் காமனா பேசுறதுக்கு நம்ம that's when அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம் ரெண்டுக்குமே. சோ இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போதுதான் அப்படின்ற அர்த்தம். சோ அப்பதான் நான் என்னோட மிஸ்டேக்ஸை உணர்ந்தேன். சோ இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சோ என் தவறுகளை உணர்ந்தேன் அப்படின்னா I realized my mistakes. அப்பதான் அப்படின்னு சொல்றதுக்கு that was when I realized my mistakes இல்லைன்னா that's when I realized my mistakes. அடுத்தது அப்பதான் நான் அந்த பையனை பார்த்தேன், அப்பதான் நான் அந்த சின்ன பையனை பார்த்தேன். நான் அந்த பையனை பார்த்தேன் அப்படின்னா I saw the little boy. அப்பதான் அப்படின்னு சொல்றதுக்கு that's when I saw the little boy. இது ஆக்சுவலா that was when I saw the little boy ஓட ஷார்ட். சோ நம்ம எதுக்காக that was when, that is when அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா, நம்ம பேஸ்ட் வாக்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் சொல்றப்ப நம்ம that's when அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ அதுல வந்து ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் அதே கேள்வியா கேட்கிறப்போ நம்ம அதை is that when, was that when அப்படின்னு போட வேண்டியிருக்கும் இல்லையா? அங்க நமக்கு வேற வழியே கிடையாது. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸா இருந்தா அப்போ நம்ம அதை was that when அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பிரசன்ட் டென்ஸா இருந்தா is that when அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு கோவம் வந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சோ அந்த சிச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சோ was that when you got angry?
அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இப்போ பிரசன்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து எப்பவுமே அந்த சீரியல் போடுவாங்கல்ல, அப்பதான் நான் வந்து சாப்பிடுவேன். ஓ, அப்பதான் நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னா, எப்பவுமே நம்ம செய்யற விஷயம், எப்பவுமே நான் அந்த சமயத்துலதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, எப்பவுமே நடக்கிற விஷயத்த நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம் இல்லையா? சோ ஐ ஹாவ் மை டின்னர் அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ அந்த சமயத்துலதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, தட்ஸ் வென் ஐ ஹாவ் மை டின்னர். இந்த இடத்துல தட்ஸ்ன்றது தட் இஸ் வென். So that is when I have my dinner. அந்த சீரியல் போடுவான்ல, that is when I have my dinner அப்படின்னு நான் சொல்வேன். சோ அதே கொஸ்டினா கேட்கிறப்போ அந்த சமயத்துல தான் நீங்க எப்பவும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கறதா இருந்தா, is that when you have your dinner அப்படின்னு நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல கேட்போம். சோ இந்த வீடியோல நாம that's what, that's why, that's how, that's where and that's when இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் எப்ப சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இதெல்லாம் ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.